இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு மட்டும் ஒவ்வொருத்தங்க ஊர்லேயும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் ஸ்டைல்லையும் வைப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் எப்படி மோஸ்ட்லி மீன் குழம்பு வைக்கிறேன் அப்படின்றத நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காய் துருவி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணிக்கு பதிலாக தேங்காய் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நைட் ஆயிடுச்சுனால யாருமே குடிக்கல, அதனால் அந்த தண்ணியை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வைக்க போகிற பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அப்புறமா குழம்பு மசாலா வந்து நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கேற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் தண்ணி வந்து நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம தேவைக்கேற்றாப்புல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்றாப்புல புளியை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி புளி தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா தேங்காய் எல்லாம் பிடிக்கிற மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா இடி உரலில் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 போல் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இடிச்சுக்கோங்க. இடித்து அந்த குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம். குழம்பு ஒரு கொதித்து வரும்போது நம்ம அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு உள்ளே போட்டுக்கோங்க. ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன மீனுனா, இது வந்து மஞ்சப்பாறை மீன், அப்புறமா தண்ணி பண்ணா, கடைசிலான்னு சொல்லுவாங்க. 3 வகையான மீன் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு மீனாக பூ போல் உள்ளே போட்டுக்கோங்க. மீன் எல்லாமே ஐஸ் போடாத மீன், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எங்கள் அப்பா தான் எங்களுக்கு எப்போவுமே மீன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க தெசைநுள்ள சந்தையிலேருந்து. அங்கே வந்து ரொம்ப சீப்பாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவுமே மீன் கிடைக்கும். மீன் எல்லாம் போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம முன்னாடி வந்து எந்த உப்புமே சேர்க்கக்கூடாது. மீன் போட்டதுக்கப்புறம் தான் எப்போவுமே உப்பு சேர்க்கணும். அப்போ தான் அந்த மீன் குழம்பு சூப்பராக செட் ஆகி வரும். அப்புறமா கொஞ்சோல மல்லியில போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆதும் நானும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மீன் குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைங்க. அப்போ தான் மறுநாள் காலையில் அதை சூடு பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பாய்.